காசு சும்மாவா கிடக்கு? என்ன போய் எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்லிட்டேனே. எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டேன். சரி, இந்த ஒண்ணுக்கும் சொல்லிட்டு நல்லா இருக்கும். முருகர் வந்துட்டாரு. அவரு வந்துருவாரு. எனக்கு தெரியும்ல. எனக்கு தெரியாத உனக்கு தெரிய போகுது. ஐயப்பா, அப்படி சொல்லு. காலை விழுந்து கும்பிட்டு போயிட்டே இருப்பான். சிக்கல்னு ஏன் பேர் இருந்துச்சா? சிக்கல்னு ஏன் பேர் இருந்துச்சு? சிக்கல்னு ஏன் பேர் வந்துச்சு? இங்க வாங்க. உங்க அப்பா பேர் என்னங்க? பிரம்மதேவன். கவனிங்கனே, அப்பா பேர் என்ன? பிரம்மதேவன். பிரம்மாட்ட போய் முருகப்பெருமான் கேட்கிறாரு, நீ படைப்பு தொழில பாக்குறல்ல, உன் படைப்பு தொழில எதை வச்சு பாக்குறேன்னு சொல்றாரு. ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை வச்சு உன்னுடைய படைப்பு தொழில நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. ஓம் என்ற பிரணவ மந்திரத்திற்கு அர்த்தம் என்னன்னு கேட்கிறாரு முருகப்பெருமான் பிரம்மதேவன்ட்ட. அதுக்கு பிரம்மதேவன் சொல்றான், ஏண்டா நீ எல்லாம் ஒரு ஆளு, என்கிட்ட கேள்வி கேட்க நீ ஆளாடா? யாரு? கதையில கேக்குறாரு, நான் எவ்வளவு பெரிய ஆளு, படைப்பு தொழிலை நான் பார்த்திருக்கேன், சின்ன பையனு நீ வந்து என்கிட்ட கேள்வி கேக்குறியே அப்படின்னு சொல்லி அதுதான் முட்டாள்தனம். இருங்க, சின்ன பையன் நினைச்சீனா அதுதான் முட்டாள்தனம். ஐயா, இவர் ஏங்க ஓட்டப்பானையில நண்டு விட்ட மாதிரி பேசிட்டு இருக்காரு? ஏமா அப்ப கேக்குறாரு. அப்படி கேட்கும் போது அவர் சொல்றாரு, குழந்தைகிட்ட பேரின்பத்தை பத்தி பேசலாம், ஆனா கணவனும் மனைவியும் கூடுற ஒரு சிற்றின்பத்தை பத்தி குழந்தைகிட்ட பேசக்கூடாது. அப்ப இது ஓம் என்ற பிரணவ மந்திரத்துக்கு அதான் அர்த்தம். அப்ப குழந்தைகிட்ட சொல்லாம முருகப்பெருமான்ட்ட மறைக்கிறாரு. அதுக்கு மறைச்சதுக்கு இந்த முந்திரி கொட்டை என்ன பண்ணுச்சு, அவரையே தலையில குட்டி சிறையில் அடைச்சாரு. யாரு? முருகப்பெருமான் பிரம்மனையே தலையில குட்டி சிறையில் அடைச்சாரு. அப்ப அவர் சிறையில இருக்கவும் இவர் கொஞ்ச நாள் படைப்பு தொழில பார்த்தாரு. முருகப்பெருமான் படைச்சதெல்லாம் எப்படி, இவன மாதிரியே ஒரு அறகுறை. இவன் எப்படி அறகுறையோ அதே மாதிரி அறகுறையாவே எல்லாத்தையும் படைச்சாரு. பிரம்மன் படைச்ச எல்லா காயும் பூமியை பார்த்திருக்கோம், ஆனா முருகப்பெருமான் படைச்ச எல்லா காயும் வானத்தை பார்த்திருக்கோம். பெண்ணை படைச்சது ஆணை படைச்சது பிரம்ம, ஆனா பெண்ணும் இல்லாம ஆணும் இல்லாம ஆண் பாதி பெண் பாதி திருநங்கையை படைச்சது முருகப்பெருமான். இப்ப எல்லாத்தையுமே தலைகீழாக படைச்சாரு. அப்ப படைப்பு தொழில் சரியில்லைன்னா உலகத்துல பஞ்சம் ஏற்படும். அப்ப பஞ்சம் ஏற்பட்டுருச்சு. இந்த மேலோகத்துல வாழக்கூடிய காமதேனு பசு என்ன பண்ணுச்சு, வறட்சியினால இறைச்சி சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு, மாமிசம் சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. அப்படி மாமிசம் சாப்பிடும் போது போய் கேட்கறாங்க, மேலோகத்துல வாழ்ற நீயே ஒரு பொறுப்பு இல்லாம மாமிசம் சாப்பிடுறியே, அப்ப நீ யாருக்கு எடுத்துக்காட்டா இருக்க போற, நீ என்ன பண்ற அப்படின்னா அவருக்கு சாபம் பண்றாரு. மல்லிகை வனம் என்ற வனத்துல போய் காமதேனு பசுவாகப்பட்டது சாதாரண பசுவாக பிறந்துச்சு. இந்த கடம்பவனம்னு ஒரு இடம் இருக்கு, தெரியுமா? கதையை சொல்லுமா. தெரியும் தெரியுமான்னா கடம்பவனம் எங்க இருக்கு தெரியுமானா? அதுல தெனாவட்டு பேச்சா? கேட்டதற்கு முதல்ல பதில சொல்லு. கடம்பவனம் என்பது மதுரை. இந்த மல்லிகை வனம் என்பதுல போய் சாதாரண பசுவாக காமதேனு பசு பிறகுது. இந்த பசு போய் தினமும் ஒரு சிவனுடைய ஆலயத்துக்கு போகும். யார் அந்த சிவனுடைய பேர் என்ன அப்படின்னா நவநீத ஈஸ்வரன் சொல்ற ஒரு சிவன் கோயிலுக்கு போகும். அந்த சிவன் கோயிலுக்கு போய் தினமுமே இந்த பசு பால் சுரக்கும். அந்த காமதேனு போய் அந்த கோவில்ல போய் பால் சுரந்தனாலதான் அந்த கோவிலுக்கு பக்கத்துல பார்க்குளம்னு ஒரு குளம் இருக்கும். அந்த பார்க்குளத்துக்கு வசிஷ்டர் ஆகப்பட்டவர் போறாரு. வசிஷ்டர் ஆகப்பட்டவர் போய் அந்த பார்க்குளத்துல இருக்க பாலை எடுத்து வெண்ணெய் அந்த வெண்ணெயாக்கி அந்த பாலை வெண்ணெயாக்குறாரு. சொல்லு வெண்ணெய். நான் சொல்றேன், காரணம் சொல்றேன். சொல்லு வெண்ணெய்னு சொன்னேன். இப்ப நான் தவறா சொல்றேன். சொல்லக்கூடாது. வெண்ணெயை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கேன். சொல்லு வெண்ணெய். நான் சொல்லிட்டு இருக்கேன். சரி சொல்லு. வாயை மூடுங்க. அப்ப பாலை வெண்ணெயாக்குறாரு. வசிஷ்டர் ஆகப்பட்டவர் வெண்ணெயாக்கி அந்த வெண்ணெயில சிவலிங்கம் செய்யறாரு. சிவலிங்கம் செய்து அதை பூஜிக்கிறாரு. பூஜித்து முடிச்சோட அந்த லிங்கத்தை அங்கிருந்து எடுக்கணும்னு பாக்குறாரு. ஆனா அந்த லிங்கத்தை எடுக்க முடியல. இந்த வெண்ணெய் என்னடா நகர் வேணான்றாரு. டே வெண்ணெய் என்னடா மேல பாக்குற? அப்ப என்ன பண்றாரு அப்படின்னா இந்த வெண்ணெயை நகர்த்தணும்னு பாக்குறாரு. இந்த வெண்ணெய் இங்க இருந்து நகர் வேணான்னு பாக்குறாரு. நகர மாட்டான் போலயே, இவனை எப்படி நகர்த்துறது அப்படின்னு பார்க்கும்போது அந்த லிங்கத்தை நகர்த்துறாரு. ஏன்னா வெண்ணெயினால செய்யப்பட்ட எதா இருந்தாலும் இழுத்தோன்னு வந்துடணும்ல. அப்ப இந்த வெண்ணையால செய்யப்பட்ட சிவலிங்கம் வரல, அப்படி சிக்கி கொண்டுருச்சு. வசிஷ்டராகப்பட்டவர் செய்த லிங்கம் சிக்கி கொண்டனாலதான் அந்த ஊருக்கு சிக்கல் என்ற பெயர் வந்துச்சு. இதான் நீங்க கேட்ட கேள்விக்கு பதிலு. அருமை, கைதட்டுங்க போய். நீங்க உங்க பாராட்டு பதில நன்றினே. அதனால அருமை. ஏன்னா அதே போல எங்க அப்பா